வணக்கம். அழகான சுதந்திரமான அத்தனையையும் தயார்படுத்தி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கண்டுபிடித்து நம் கையில் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நம் மூதாதையர்கள். எத்தனை அழகான சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கிறோம். இதை பற்றி சுதந்திரத்திற்கு போராடியவர்களிடம் கேட்டால் தெரியும் அதன் மகிமை என்னவென்று. நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அது இல்லாத காலத்தில் வாழ்ந்தவர்களிடம் கேட்டால் தெரியும் அவர்கள் பட்ட சிரமங்கள் என்னவென்று. மின்சாரம் இல்லாத காலத்தில் உணவுப் பொருளை பதப்படுத்த எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். உணவு உற்பத்தி செய்யவும் பாதுகாக்கவும் சுத்தமான குடிநீருக்காகவும் போராடிய போராட்டம் எவ்வளவு. அவர்களிடம் கேட்டால் தெரியும் நீரின் மகத்துவம் என்னவென்று. பூமியில் இருக்கும் நீரை உறிந்து உறிந்து எவ்வளவு வீணாக்குகிறோம். இப்போது அத்தனையும் சுலபமாக கிடைப்பதால் நம் முன்னோர்களின் போராட்டத்தை பற்றிய புரிதலும் சிந்தனையும் இன்றைய தலைமுறையினருக்கு இல்லை. அதனால்தான் இயற்கையை சீரழிக்கிறோம். சென்ற ஒரு நூற்றாண்டுக்கு முன் இல்லாத குப்பைகளையும் நோய்களையும் நாம் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்கள் நமக்கு போராடி வைத்து விட்டு போனதை நம்மால் பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்க தெரியவில்லை. ஒரு நூற்றாண்டுக்கு முன் இருந்த அடிமைத்தனம் இப்போது இல்லை. பணத்தட்டுப்பாடு இல்லை, உணவு தட்டுப்பாடு இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் நாகரிகம் என்ற பெயரில் நாம் மாற்றிக்கொண்டோம். பழைய பாரம்பரிய பழக்கங்கள் உணவுகள் இல்லாமல் நோயோடும் நிம்மதி இல்லாமலும் வாழ்கிறோம். கிடைத்தவற்றை உணரத் தெரியாமல் சிந்திக்க தெரியாமல் இந்த இயற்கையையும் நம் மனித வாழ்க்கையையும் சிதைத்து கொண்டு வருகிறோம். இனியாவது சிந்திக்க முயற்சிக்கலாம். இனி அடுத்து. நன்றி.